இப்ப நம்ம சங்கீத பகுதிக்கு நேராய் போகுவோம். 98வது சங்கீதம் அருமையான ஒரு சிறிய சங்கீதம். அதுல தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 1வது வசனம். 1வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆகையால் ஆண்டவருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஹல்லேலூயா. நீங்க 6வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா கூட அங்கேயும் போடப்பட்டிருக்கு, கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகையிலாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. எப்படி ஆர்ப்பரிக்கணுமா ஆண்டவரை? ஆனந்தமாய் ஆனந்தமாய் எக்கால சத்தம் போல ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கணுமா. நீங்க 8வது வசனம் பாப்பீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாட கடவது. ஆறுகள் கை கொட்டி பாடுதான். ஆண்டவரை கம்பீரமா பாடணும். ஆண்டவரை ஆர்ப்பரித்து ஆனந்தமா ஆர்ப்பரித்து பாடணும். கர்த்தருக்கு நல்ல புது பாட்டை பாடணும். ஹல்லேலூயா. நீங்க வீடுகள்ல நல்ல என்ன செய்யுங்க, டைம் கிடைக்கும் போது நல்ல ஆண்டவரை உயர்த்தி 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 நல்ல பாடல் பாடுங்க. ஆண்டவருக்கு பாட்டுனா ரொம்ப பிரியம், ரொம்ப பிரியம். ஆண்டவரை உயர்த்தி பாடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு புது புது பாட்டை பாடுங்க. கடந்த நாள்ல நான் ஒரு பாட்டு கேட்டேன், அது என்ன ரொம்ப தொட்டது. அக்கறை உள்ள தேவன் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தேவன் நீர்தானே, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட என் மேல் அக்கறை உள்ள தேவன் நீர்தானே. ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அதெல்லாம் உணர்ந்து தானே பாடியிருக்கிறாங்க. நம்முடைய தேவன் நம்ம மேல அக்கறை உள்ள தேவன். நம்ம தாயை விட தகப்பனை விட நம்ம நேசிக்கிற எல்லாரை விட நம் தேவன் நம்ம மேல அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா நம்ம அது உணரலைங்கிறது தான் வேதனைக்குரிய காரியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு பாடலை குறித்து தியானம் இல்லை, அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 98:1 சொல்லுது, அவர் அதிசயங்களை செய்து இருக்கிறார். சங்கீதம் 72:18 சொல்லுது, அவரே அதிசயங்களை செய்கிறவர். நாம் ஆராதிக்கிற இயேசு அதிசயங்களை செய்கிற தேவன். எஸ், இது மீகா 7:15 சொல்லுது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை செய்திருக்கிறார்னு போட்டிருக்கு, அதிசயங்களை செய்கிறவர்னு போட்டிருக்கு, அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்னைக்கு நீங்க துக்கத்தோட வந்திருக்கலாம், கவலையோட வந்திருக்கலாம், கண்ணீரோட வந்திருக்கலாம், கேள்விக்குறியோட வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை, உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமா, ஏனென்றால் நம் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம போன வாரம் சிம்சோனை குறித்து தியானித்தோம். சிம்சோனுடைய அப்பா பேரு மனோவா. மனோவாட்ட ஆண்டவர் சொல்றார், உனக்கு குழந்தை தரப்போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனோவா கேட்கிறாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு குழந்தை தரும் பொழுது நாங்க உங்களுக்கு நன்றி கடன் செலுத்தும்படியாக உங்க பேர் என்ன ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. என்ன கேட்டாரு மனோவா? உங்க பேர் என்ன, உங்க நாமம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, மனோவா என் நாமம் என்ன என்று நீ கேட்பானேன், என் நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு யாரு சொல்லுங்க? அதிசயங்களை செய்கிறவர். என் நாமம் என்ன என்று நீ கேட்பானேன், அது அதிசயம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அதனாலதான் யாத்திராகமம் 34:10 மோசேட்ட ஆண்டவர் சொல்றார், எந்த ஜாதியின் இடத்திலும் செய்யாத அதிசயத்தை உனக்கு நான் செய்வேன். எந்த ஜாதியின் இடத்திலும் செய்யாத அதிசயம்.
இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், எங்கெங்க அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் கேட்க தான் நல்லா இருக்கு, பிரசங்கம் கேட்க தான் நல்லா இருக்கு, பைபிளும் வாசிக்க தான் நல்லா இருக்கு. ஆனா என் வாழ்க்கையில பாருங்க, ஒரு சூழ்நிலை, என் சூழ்நிலை மாறலையே, என் கண்ணீர் மாறலையே, என் சிறையிருப்பு மாறலையே, எவ்வளோ வருஷமா நான் ஜெபிக்கிறேன், என் சூழ்நிலை மாறலையேன்னு இன்னைக்கு நீங்க விரக்தியோட வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம், சும்மா கடமைக்காக கூட ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம், கட்டாயத்திற்காக கூட நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவரை நம்புங்க. அதனால அப்படி தியானிச்சேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யணும்னா நான் எப்படி இருக்கணும்? ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு 4 காரியம் தான் கண்டுபிடிச்சேன். ஒண்ணு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் அதிசயம் செய்வார். ஆண்டவரை தேடாம அவர் அதிசயம் செய்ய முடியாது. இரண்டாவது, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அதிசயம் செய்வார். ஆண்டவர் சொல்றதை நம்ம கேட்கிறதே இல்லைன்னா எப்படி ஆண்டவர் அதிசயம் செய்வார்? தேவன் ஒண்ணு சொன்னார்னா அதுக்கு கீழ்ப்படிவோம் என்றால் அதிசயம். மூன்றாவது, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். எல்லாம் பிரசங்கம் கேட்க தான் சார் நல்லா இருக்கு, அதெல்லாம் எனக்கெல்லாம் செய்ய மாட்டார் சிஸ்டர், அவ்வளவுதான் செய்ய மாட்டாரு. நிச்சயமா செய்வார் சிஸ்டர்னு சொல்லுங்க, நிச்சயமாய் செய்வார். நிச்சயமா என் சூழ்நிலை மாறும்னு சொல்லுங்க, நம்ம சூழ்நிலை மாறும். என்னைய குறித்து தான் டாக்டர் சொன்னாங்க, நீங்க இனிமே குழந்தையை பெற்றுக்கொள்ள கூடாது, அந்த தகுதியை இழந்துட்டீங்கன்னு. டாக்டர் என்ன பார்த்து சொன்ன வார்த்தை அதான். 2 குழந்தைகளை நான் இழந்துட்டேன், டாக்டர் சொன்ன வார்த்தை இனி உங்களுக்கு குழந்தை வேண்டாம், அந்த தகுதியை நீங்க இழந்துட்டீங்கன்னாங்க. ஹல்லேலூயா. அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது. அந்த நேரத்துல தான் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஜீசஸ் என்னை குறித்து டாக்டர்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அப்பதான் என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், யாத்ராகமம் 34:10 சொன்னார், எந்த ஜாதியினிடத்திலும் செய்யாதத எனக்காக வைராக்கியம் பாராட்டுற உனக்கு நான் செய்வேன்னு. செஞ்சாரா இல்லையா? செஞ்சார. டாக்டர் சொன்னது நடக்கல, கர்த்தர் சொன்னது நான் நம்பினேன். நீங்க சொல்லிட்டீங்களா, அது போதும் ஆண்டவர் என்ன சொன்னேன். கர்த்தர் பாருங்க, சரியா ஆண்டவர் சொல்லி 10வது மாதத்துல அழகான ஒரு ஆண் குழந்தையை தேவன் கொடுத்தார். ஏன்னா நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறது. என் கண்ணீர் துடைக்கப்படுமா? கேள்விக்குறியோட நிற்காதீங்க, கேள்விக்குறிகள் ஆச்சரியக்குறிகளாய் மாறும். நாம் ஆராதிக்கிற இயேசு அதிசயங்களை செய்கிறதே. சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற இயேசு யாரு சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து. அதிசயமா உயர்த்துவாரு, அதிசயமா வேலை ஸ்தலத்துல உயர்த்துவாரு, அதிசயமா சமுதாயத்துல உயர்த்துவாரு. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற இயேசு அதிசயங்களை செய்கிற தேவன். அவரை விசுவாசிக்கணும். 4வது, நம்ம மனம் திரும்ப வேண்டிய எல்லைகள்ல மனம் திரும்பிடணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து இது ஒன்ட்டு எனக்கு பிடிக்கல, இதை விட்டுரு அப்படின்னு எதெல்லாம் ஆண்டவர் இந்த காரியத்தில் நீ மனம் திரும்புன்னு சொல்றாரோ அந்த காரியத்தில் நம்ம மனம் திரும்ப நம்மளை ஒப்பு கொடுப்போம் என்றால் அதிசயங்களை செய்கிற தேவன் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்யலாம். சொல்லுங்க, ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில அதிசயம் செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? 4 காரியம். 1, ஆண்டவரை தேடணும். 2வது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். 3வது, ஆண்டவரை 100% விசுவாசிங்க. மனுஷனை நம்புறீங்களே, டாக்டரை நம்புறோம்ல, டாக்டர் ரிப்போர்ட்டை நம்புறோம்ல, கேன்சர்னா நம்பிடுறோமே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. 4வது, மனம் திரும்ப வேண்டிய எல்லைகளை என்ன செஞ்சிருங்க? மனம் திரும்பி விட்டீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒன்றும் இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் நடத்தினார்? கொஞ்சம் பேசுங்க. எத்தனை வருஷம் நடத்தினாரு? 40 வருஷம். வஸ்திரம் பழசாகலையாம், செருப்பு பழசாகலையாம். வஸ்திரம் வளர்ந்ததான், செருப்பு வளர்ந்ததான். இது அதிசயம் இல்லையா? ஏன்னா வனாந்தரத்தில் கடை, அதில் ஜவுளி கடையெல்லாம் உண்டா, செப்பல் கடையெல்லாம் உண்டா? அப்போ வனாந்தரத்தில் தன்னுடைய ஜனத்தை நடத்துறாரு. வனாந்தரத்தில் 1 வயசு புள்ள போட்ட செருப்பு அவர் 40 வருஷம் வனாந்தரம், 40 வயசு வரைக்கும் அந்த செருப்பு என்ன செஞ்சிருக்கு? செருப்புக்கு உயிர் இருக்கா? உயிர் இருக்கிறது தானே வளரும். அப்போ நம்ம ஆராதிக்கிற இயேசு யாரு? கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்க. செருப்பே வளருது, வஸ்திரமே வளருது.
அந்த வஸ்திரம் பழசாவே 40 வருஷம் பழசாகமா இருக்குமா வஸ்திரம்? 40 வருஷம் போடுறாங்க, இந்த வஸ்திரம் பழசாகவே இல்லையா, சப்பல் பழசாகவே இல்லையா. அப்ப நம்ம எவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தெய்வத்தின் அன்பை நம்ம சந்தேகப்படுறோம்ல, செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்ம சந்தேகப்படும் போது ஆண்டவர் துக்கப்படுகிறார். நம்ம ஆண்டவரை சந்தேகப்படும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? சரி, நல்லா ஜெபிக்கிறா செல்வி, நல்லா ஜெபிக்கிறா, நல்லா பைபிள்லாம் படிக்கிறா, நல்லா உபவாசம் கூட எடுக்கிறா, ஆனா என்னை நம்ப மாட்டேங்கிறாளே, அவ சூழ்நிலையை பார்த்து பார்த்து சோர்ந்து போறாளே, விரக்தி அடைஞ்சிடறாளே அப்படின்னு ஆண்டவர் துக்கப்படுவார். ஆண்டவரை 100% நம்புங்க. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மோசேயை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்த்தா, மோசே திக்குவாயும், பேசுங்க எல்லாரும், மோசே திக்குவாயும், திக்கி 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 திக்கி. இப்போ நான் திக்கி திக்கி பேசினா பிரசங்கம் ரீச் ஆகுமா? சொல்லுங்க, பிரசங்கம் ரீச் ஆகுமா? அது ஆன்லைனில் பார்க்குறவங்க கூட என்ன இந்த சிஸ்டர் இந்த திக்கு திக்குறாங்கன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே திக்குவாயும் மந்தனாவுமா இருந்தான். அவன்கிட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் எனக்கு தேவை. இஸ்ரவேல் ஜனத்தை பார்வோன் கையிலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி நடத்த நீ தான் எனக்கு தேவைங்கிறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் மந்தனாவும், ஆண்டவரே நான் திக்கி திக்கி பேசுவேன், நான் திக்கி திக்கி பேசுறேன், நான் எப்படி ஆண்டவரே பார்வோனுக்கு முன்னாடி நிற்க முடியும், நான் எப்படி ஆண்டவரே 30 லட்சம் ஜனங்களை நடத்த முடியும், இல்லை நீ தான் எனக்கு வேணும்னாரு. மோசே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். திக்குவாயும் மந்தனாவும் கொண்ட மோசையை கொண்டு தானே 30 லட்சம் பேரை நடத்தினாரு. அது அதிசயம் இல்லை? அது அதிசயம் இல்லை? பேசுங்க, அது அதிசயம் இல்லை? இந்த மோசே திக்குவாயும் மந்தனாவு அவரை கொண்டு தான் 10 கற்பனைகள் பூமிக்கு வந்தது. அவரை கொண்டு தான் நம்ம பைபிளில் 5 ஆகமங்கள் எழுதப்பட்டது. அப்போ அவர் அதிசயமானவரா இல்லையா? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு பெரிய பெரிய அதிசயங்களை குறிச்செல்லாம் நான் வேதத்திலேருந்து எடுத்துகிட்டு வரல. ஏன்னா ஓரளவு பெரிய பெரிய அதிசயங்களை அவ்வப்போது தியானித்திருக்கிறோம். சும்மா சின்ன சின்ன அதிசயம் ஒரு 3 எடுத்துகிட்டு வந்தேன். அது பாஸ்டே சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, அதை தான் நம்ம எனக்கு தியானித்து ஆகணும். சின்ன சின்ன அதிசயங்கள். அல்லேலூயா. முதல் அதிசயம் கொஞ்சத்தை பெருகி கொண்டே இருக்க பண்ணுகிற அதிசயம். கொஞ்சம் தான், அது என்ன செஞ்சிட்டே இருந்தது? அது என்ன செஞ்சிட்டே இருந்தது சொல்லுங்க? கொஞ்சம் தான். அது என்ன செஞ்சது? அப்படியே பெருகி கொண்டே வளர்ந்து கொண்டே இருந்தது. அந்த அதிசயத்தை முதலாவது நாம் தியானிக்க போகிறோம். பாஸ்டர் சொல்லிட்டாங்க, எலியா வாழ்ந்த நாட்கள்ல ஒரு பெரிய பஞ்சம். இன்னைக்கு நம்ம லைஃப்லயும் பஞ்சம் வருதா இல்லையா? நல்லா அனுபவிக்கிறோம்ல, நம்மளும் அனுபவிக்கிறோம். ஆனால் பஞ்சத்தில் நம்ம ரொம்ப முறுமுறுக்கிறோம் இல்லை. வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் பஞ்சம் வந்திருக்கு, வனாந்தரம் வந்திருக்கு, பட்டே போயிருக்கு. பட்டு போன ரூத்து வாழ்க்கை செழிக்கலை. பாலா போனதெல்லாம் தெய்வம் பயிர் நிலமாக மாற்றிருக்காரு. இன்னைக்கு என் வாழ்க்கை பாலா போயிருச்சு, இன்னைக்கு என் வாழ்க்கை பட்டு போயிருச்சு சிஸ்டர், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேலாம் துளிர்க்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நம் தேவன் அதிசயமானவர். ஆரோனுடைய பட்டு போன அந்த கோல் தேவ சந்நிதிக்கு வந்தது. 12 ஹவர்ஸில் அந்த ஆரோனுடைய கோல் என்ன செஞ்சதுன்னு போட்டிருக்கு. காலையில் விடிஞ்சு பார்த்தா துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுத்தது. எப்படிங்க? பட்டு போன கோளுங்க. ஆரோனுடைய பட்டு போன கோல் தேவ சந்நிதிக்கு வந்தது. வந்து வச்சுட்டு விடிஞ்சு பார்த்தா அது துளிர்த்து பூத்து காய்த்து கனிகளை கொடுக்குதுன்னா காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அதிசயங்களை செய்வார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை பட்டு போயிருச்சோ? எல்லாமே முடிஞ்சிருச்சு சிஸ்டர், இனிமேலாம் வாய்ப்பே இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை கொண்டு வருகிற அதிசயமானவரை. என் லைஃபும் முடிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க. டாக்டர் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போன என் வாழ்க்கையில தான் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் துளிர்க்க வைத்து நான் அதிசயமானவர் என்பதை என் வாழ்க்கையில நிரூபித்து காட்டினேன். அதனால தான் சொல்றேன், நாம் ஆராதிக்கிற இயேசு அதிசயமானவர். அங்க பாருங்க, எலியா நாட்கள்ல கொடிய பஞ்சம். ஏன்னா மழையும் இல்லை, பனியும் இல்லை, அதனால பஞ்சம். பஞ்சத்துல ஆண்டவர் எலியாவுக்கு மட்டும் என்ன செஞ்சிட்டாரு? காகங்களை அனுப்பி
காகங்களை அனுப்பி காலையும் மாலையும் அப்பங்களும் இறைச்சி. எப்படிங்க காகம் எல்லா வீட்லையுமே பஞ்சம், எங்க இருந்த அப்பமும் இறைச்சியும் டெய்லி வந்தது சொல்லி நினைச்சு பார்த்தீங்களா? பஞ்சம் தானே தேசத்துல, எல்லாம் பஞ்சம். ஊழியக்காரனாகிய எலியாவுக்கு மட்டும் எங்க இருந்துங்க காகம் வெறும் அப்பத்தை கொண்டு வந்ததுன்னா கூட ஓரளவு ஏத்துக்கலாம். அப்பமும் இறைச்சியும் காலையிலையும் கொண்டு வந்தது, மாலையிலையும் கொண்டு வந்ததுன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? பேசுங்க வாயை திறந்து. அதிசயம். நம்ம ஆண்டவர் அதிசயமா நம்மளை போஷிக்கிறவர், அதிசயமா நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அதிசயமாய் நம் தேவன் அதிசயமானவர். இப்போ பஞ்சம், இப்போ காகங்கள் கொண்டு வந்தது, கேரி தண்ணீரை குடிச்சுக்கிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஊழியக்காரரை பார்த்து, நீ என்ன 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எல்லாரும் எடுங்க. 1 ராஜாக்கள் 17:9 ஊழியக்காரர் ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ எழுந்து சீதோனுக்கு, வாசிமா, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு உதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். இப்படி நம்மள்கிட்ட சொல்றாரு, நீ போய் அங்க தங்குப்பா, அங்க நீ என்னிட்ட ஆண்டு, நீ செல்வி, உன்னை போஷிக்க கிருஷ்ணவேணிக்கு கட்டளையிட்டு இருக்கேன், நீ கிருஷ்ணவேணி வீட்டுக்கு போன்னு சொன்னார்னா நான் என்ன நினைச்சு போவேன்? ஓ, கிருஷ்ணவேணி ஆசீர்வாதமா இருக்கிறாள், அவ என்னை பராமரிக்கிற அளவுனா அவ எப்படி இருக்கிறா, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாள் இருக்கு அப்படின்னு அப்படித்தானே நினைப்பேன். அப்படித்தானே நினைப்பேன் சொல்லுங்க, அப்படித்தானே நினைப்போம். இவர் அப்படிதான் நினைச்சிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்துல கொண்டு வா என்றான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஊழியக்காரருக்கு புரிஞ்சிருச்சு, இந்த விதவை தான் நம்மளை பராமரிக்கப்பா கர்த்தர் கட்டளையிட்டவர், அதனால கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறான். அவ கொண்டு வர, தண்ணி கேட்டா ஓடிடுவோம், சாதம் கேட்டால் தான் இடிக்கும், சாப்பாடு கேட்டால் தான் நமக்கு என்ன செய்யும், கஷ்டமாக இருக்கும். தண்ணி கேட்டால் தாராளமாக, இல்லை சார் இப்போ நீங்கள் தண்ணி கேட்டால் நாங்களே ஸ்டெரைல் வாட்டர் வாங்குகிறோம், அதுவும் தரமாட்டோம் சிஸ்டர்னு மாதிரி உட்காந்துருக்கீங்க, தண்ணி கூட தரமாட்டீங்களோ? ஹல்லேலூயா. தண்ணி கேட்ட உடனே அழகா கொண்டு போறதுக்கு போயிட்டா, அவன் அவளை தண்ணி கொண்டு போறப்ப அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் அப்போ உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். இப்போ இதுதான் அவளுக்கு என்ன செய்யுது, இதுதான் அவளுக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் பேசுங்க. இதுதான் அவளுக்கு என்ன செய்யுது, தண்ணி கொடுக்கறது ஈஸியா இருந்தது, கொஞ்சம் அப்பம் கேட்டதும் அவ அப்படியே தடுமாறி தன்னுடைய உண்மை நிலைமைய அந்த ஊழியக்காரன்ட்ட சொல்றா. அதற்கு அவள் பானையில ஒரு பிடி மாவு, என்னங்க ஒரு பிடி, இப்போ பாருங்க, ஒரு பிடி மாவு தாங்க இருக்கு, ஒரு பிடி மாவோ கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்தத்தான் இந்த 2 விறகை நான் பொறுக்கிக்கிட்டு இருக்கிறேன்னு உண்மையை தாங்க சொல்றான். என்னுடைய உண்மை நிலைமைய ஊழியக்காரன்ட்ட சொல்றான். ஐயா மன்னிச்சிருங்க, ஐயா மன்னிச்சிருங்க. எலியா பெரிய தீர்க்கதரிசின்னு தேசத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஐயோ, அந்த ஊழியக்காரர் என்கிட்ட ஆகாரம் கேட்கிறாரு, ஐயோ நம்ம கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, நாங்களே கொஞ்சம் பிடி மாவு தான் இருக்கு, கொஞ்சம் ஆயில் தான் இருக்கு, இதுல 2 அடை தான் வரும், நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு அடுத்த வேளைக்கு ஆகாரம் இல்லை, நாங்களே பஞ்சத்துல சாக போறோம் ஐயா அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? 13. அப்பொழுது எலியா எல்லாருமே ரீட் பண்ணுங்களே. அப்பொழுது எலியா அவனை பார்த்து, பயப்படாதே. என்ன சொன்னாரு? பயப்படாதே. உன் சூழ்நிலையை பார்த்து பயந்துராத. உன் சூழ்நிலை பிடி மாவு தான் இருக்கு, கொஞ்சம் ஆயில் தான் இருக்கு, இதை வச்சு என்ன செய்ய முடியும்? 2 அடை செட்டுட்டு சாக வேண்டியதான் அப்படின்னு இருக்கிறல, நீ பயப்படாத, நீ போய் ஓ வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல்ல நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கங்க, முதல்ல அதுல எனக்கு சிறிய ஒரு சின்ன அடைய பண்ணி என்னிட்ட கொண்டுட்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு வாக்கியத்தை முடிக்கல. ஊழியக்காரர் வார்த்தையை என்ன செய்யல, நம்ம புரிஞ்சுக்கொள்ளுங்க, வார்த்தையை முடிக்கல. அது சின்ன அடமா
ஃபஸ்ட்டு சின்னதாக செஞ்சு என்னிட்ட கொண்டு வாமா. ஏன்னா ஊழியக்காரனுக்கு எதை செய்கிறோமோ அதை நம்ம ஆண்டவருக்கு, இது இன்னைக்கு நமக்கு தெரியவே இல்லை. அது தெரியாததுனால தான் நம்ம ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்குது. டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொட்டுறோம், 30,000 40,000. சாதாரண காய்ச்சல்னு டாக்டர்கிட்ட போனால் நாங்கள் போகிற டாக்டரு 1000 ரூபாய் தீட்டுறாரு காய்ச்சலுக்கு. டாக்டர்கிட்ட சந்தோஷமாக கொடுத்துட்டு வரோம், ஸ்கேன் எடுக்க சந்தோஷமாக கொடுக்குறோம். ஆனால் அதிசயங்களை செய்கிற இந்த ஆண்டவருக்கு கொடுக்க தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அதனால தான் ஆண்டவருக்கும் நமக்கு அதிசயம் செய்ய அவருக்கும் கஷ்டமாக இருக்குது. அவர் அதிசயங்களை செய்கிறவர் தான். அவர் கையெல்லாம் குறுகியெல்லாம் போகலை. ஏன் தெரியுமா நமக்கு செய்ய மாட்டேங்கிறாரு? நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியா. ஹல்லேலூயா சொல்றாரு பார்த்தீங்களா? முதல்ல சின்ன அடையம்மா. அப்படியா மனசாட்சி இல்லாதவர் எலியா? எலியா என்ன இந்த அம்மா கொடுத்து தான் சாப்பிட்றோமா? கர்த்தர் நினைச்சா தூதனை அனுப்பி ஆகாரம் கொடுத்தார்ல எலியாவுக்கு, தெரியுமா? எலியாவுக்கு எப்படி கொடுத்தாரு ஆண்டவர்? காகத்தின் வழியாகவும் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். யாரை அனுப்பினார்? பரலோகத்திலேருந்து தூதனை அனுப்பி ஆகாரமும் தண்ணீர், ஸ்டெரைல் வாட்டர் வந்தது. அவர் அதிசயமானவர். தான் ஊழியக்காரனை எப்படியும் நடத்திடுவார். ஆனால் என்ன தெரியுமா, இங்கே வந்து எலியாவை விதவை வீட்டுக்கு அனுப்புனது விதவை எலியாவை போஷிக்க அல்ல, ஊழியரை கொண்டு அந்த விதவை ஆசீர்வதிக்கப்பட. புரிந்து கொள்ளுங்க, சத்தியாதான் அதில் இருக்கு. ஊழியரை போஷிக்க ஆண்டவருக்கு 1000 வழி இருக்கு. இந்த ஊழியரை அந்த வீட்டுக்கு அனுப்பின நோக்கமே அந்த விதவையை தேவன் போஷிக்கணும், அந்த விதவையின் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த ஊழியக்காரனை அந்த விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதான் அக்கறையுள்ள தேவன் நீர்தானே. அந்த விதவையின் மேல ஆண்டவருக்கு அவ்வளோ அக்கறை. அந்த விதவைக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறான், அவளுக்கு ஒண்ணுமே இல்லை. ஐயோ இந்த பஞ்சத்துல அந்த விதவை செத்து போயிருவாளோ அப்படின்னு ஆண்டவர் அந்த விதவையின் மேல அக்கறை கொண்டு அந்த விதவையை பராமரிக்க எலியா என்கிற ஊழியரை அந்த விதவையின் வீட்டுக்கு தேவன் அனுப்பினார். உங்க மேல அக்கறை உள்ள தேவன். சொல்லுங்க, என் மேல அக்கறை உள்ள தேவன். சொல்லுங்க, இயேசு என் மேல அக்கறையா இருக்கார் தெரியுமாப்பா? நம்ம மேல இயேசு அவ்வளோ அக்கறையா இருக்காரு. நமக்கு இன்னது தேவை ஆண்டு அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பாட்டு பாடுறப்ப தாமதமானாலும் கவலைப்படாது, அதுவும் நன்மைக்குங்கிறப்ப அது என்னை ரொம்ப அதிகமாய் தொட்டது அந்த வார்த்தை. இன்னைக்கு என் வாழ்க்கையில தாமதம் ஆகுது. ஐயோ என் திருமணம் தாமதம் ஆகுது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாமதம் ஆகுது, அங்கலாய்க்கிறோம். அந்த தாமதம் எதுக்கு தெரியுமா? அதில் ஒரு அதிசயத்தை செய்யதான். என் வாழ்க்கையில் 2 குழந்தை இறந்தது எதுக்கு தெரியுமா? ஒரு அதிசயம் செய்யறதுக்கு தான். எந்த ஜாதியிடத்திலும் செய்யாத அதிசயத்தை நான் செய்கிறவர் என்பதை நீ அறியணும் என்பதற்காகத்தான் 2 குழந்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க சொல்றாரு, முதல்ல சின்ன அடையம்மா என்னிட்ட கொண்டுட்டு வா. அப்படி மனசாட்சி இல்லாதவர் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது எலியா. கர்த்தருக்கு சோதரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு 14 கண்டினியூ பண்றாரு. என்ன சொல்றாரு? நீ அப்படி முதல்ல சின்ன அடைய கொடுத்தனா கர்த்தர் தேசத்தின் மேல், எல்லாரும் ரீட் பண்ணுங்க பைபிளை. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அந்த விதவை இடத்துல நம்மளை வச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் நம்மள்ட்ட அப்படி சொல்றாரு, ஏமா இவ்வளவுதான் இருக்கு, ஆனாலும் அதுல முதல்ல ஒரு பங்கை ஆலயத்துல கொண்டு போய் வைமா அப்படின்னு நம்மள்ட்ட சொன்னா, அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார்னு ஊழியர் வழியாய் ஆண்டவர் சொன்னா, நம்ம இன்னைக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருக்கா? அன்னைக்கு நமக்கு கீழ்ப்படிவோமா? சொல்லுங்க, கீழ்ப்படிவீங்களா? கீழ்ப்படிவீங்களா? பொய் தீர்க்க தரிசனம் நம்பிங்க. இன்னைக்கு என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் பொய் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாரு.
எங்களுக்கிட்டயே இவ்வளோதான் இருக்குங்கிறோம், அதுலேயும் சின்னதை கேட்டார்னா என்ன ஆகுறது? இன்னைக்கு நம்மளாம் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால தான் ஒரு அதிசயத்தையும் பார்க்கல. ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார்னா தயவு செய்து கீழ்ப்படிங்க, விசுவாசிங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? கொஞ்சம் எல்லாரும் பேசுங்க. கீழ்ப்படிங்க, நெக்ஸ்ட் விசுவாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறார்னு ஊழியக்காரர் சொல்றாரு. வேதம் சொல்லுது பாருங்க 15, அவள் போய் எலியா, இதாங்க இதுதான் ஜீசஸ். அவள்கிட்ட கீழ்ப்படிதலும் இருந்தது, விசுவாசமும் இருந்தது. அவள்கிட்ட என்ன இருந்தது? கீழ்ப்படிதலும் இருந்தது, விசுவாசமும் இருந்தது. எலியாவின் சொற்படி செய்தல். இன்னைக்கு ஆண்டவர் அதான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறேன். நான் ஒரு வார்த்தை ஒன்னுட்ட சொல்லிட்டேனா தயவு செய்து கீழ்ப்படி. கீழ்ப்படியாம ஆண்டவர் அதிசயம் செய்ய முடியாது. ஆண்டவரை விசுவாசிக்காம ஒரு அதிசயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கடந்த நாள்ல யூடியூப்ல ஒரு காரியம் பார்த்தேன். தமிழ்நாட்டில் சென்னையில் பாஸ்டர் மோகன் இருக்கார் தெரியுங்களா? பிரம்மாண்டமான தேவாலயங்க. அப்பா 12,000 பேர் கூடி ஆராதிக்கிறாங்க. எஸ், பிரம்மாண்டமான, ஏறக்குறைய 50,000 விசுவாசிகள் உட்கார்ற அளவுக்கு பிரம்மாண்டமான தேவாலயம் கட்டி தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுங்களா? அவ்வளோ ஜனத்தை அங்க கொடுக்க முடியும்னா அதே இயேசுவை தானே இங்க நம்ம ஆராதிக்கிறோம். அப்ப நமக்கு தராம இருந்துருவாரா? நான் அதை பார்த்துட்டு அழுதேன். இவ்வளோ ஜனங்களை அங்க கொடுத்துருக்கிறீங்களே ஆண்டவரே, ஆண்டவரே எங்க ஆலயம் நிரம்பத்தக்கதாக நீங்க ஆத்துமா தரக்கூடாதான்னு அழுதேன். ஆனா எனக்குள்ள இருந்தது நிச்சயமாய் நிச்சயமாய் காலம், இந்த டைம் வரும் பொழுது நிச்சயமாய் நம்ம ஆலயமும் நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்வார். ஏன்னா நம்மேல் அக்கறையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்படியே அந்த சொற்படி செய்தால் பாருங்க, அப்படியே ஆண்டவரை விசுவாசித்து எலியா சொன்னபடி செய்தால் நடந்தது என்னன்னா, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். 16 பாருங்க, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பஞ்சம் முடியும் வரை அந்த மாவு வளர்ந்து கொண்டு, அந்த எண்ணெய் வளர்ந்து கொண்டு, எடுக்க 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 அந்த பாத்திரம் நிரம்பி வழியில. ஆனா எடுக்க எடுக்க எடுத்து அந்த ஊழியருக்கு கொடுக்க, தான் சாப்பிட, தான் கூட பிறந்தவர்களுக்கு கொடுக்க கொடுக்க அந்த மாவு பஞ்சம் தீருகிற வரைக்கும் எல்லா இடத்துல பஞ்சம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை விசுவாசித்த இந்த விதவை வீட்டில் மட்டும் அந்த மாவு வளர்ந்து கொண்டே இருக்கிறது, எண்ணெய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, கொஞ்சம் பெருகி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அதிசயமானவர் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நாம் ஆராதிக்கிற இயேசு யாருன்னு புரிந்து கொள்ளுங்க. எல்லா இடத்துலையும் பஞ்சம் வரலாம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில எடுக்க எடுக்க கொஞ்சத்தை கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிற, போஷிக்கிற, நம் தேவையை சந்திக்கிற தேவனாய் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு அதிசயங்களை செய்கிறது. எடுக்க எடுக்க அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் இருக்கிறவராகவே நீங்க எடுக்க எடுக்க பருப்பு வளர்ந்து கொண்டே இருக்க செய்வாருங்க, ரைஸ் வளர்ந்து கொண்டே இருக்க செய்வார். ஏன்னா நம் தேவன் அதிசயமான. பஞ்சம் தீர்ற வரைக்கும் இந்த விதவை வீட்டில் மாவும் எண்ணெயும் வளர்ந்து கொண்டே இருந்தது. கர்த்தர் அந்த விதவையையும் ஆசீர்வதித்தார், விதவையின் குடும்பத்தையே ஆசீர்வதித்தார், இந்த ஊழியக்காரரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னொரு அதிசயம் பார்ப்போமா? இது குறைவை நிறைவாக்குற அதிசயம். சின்ன சின்ன குட்டி குட்டி அதிசயம், பெரிய அதிசயம் இல்லை, குட்டி குட்டி அதிசயம். இது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள், எல்லாரும் திருப்புங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 42 44 வரை உள்ள ஒரு குட்டி அதிசயம். என்ன தெரியுங்களா? எலிசா
எலிசா வாழ்ந்த நாட்கள்ல ஆண்டவர் எலிசாவை கொண்டு நிறைய அதிசயங்கள் செய்தாருங்க. எலிசாவை கொண்டு நிறைய அதிசயங்கள், குட்டி குட்டி அதிசயமா நிறைய செஞ்சார். இப்ப எலியாவுக்கு கீழே 100 தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. கொஞ்சம் சொல்லுங்க, எலியாவுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க? 100 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இப்ப எலியாவை தேடி ஒரு மனுஷன் வரான். வாசிக்கலாம். பின்பு பாகால் சலிசாவில் இருந்து ஒரு மனுஷன், ஹல்லேலூயா, நாம் ஆராதிக்கிற இயேசு அதிசயங்களை செய்கிறது. எடுக்க எடுக்க அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் இருக்கிறவராகவே நீங்க எடுக்க எடுக்க பருப்பு வளர்ந்து கொண்டே இருக்க செய்வாருங்க. ரைஸ் வளர்ந்து கொண்டே இருக்க செய்வார். ஏன்னா நம் தேவன் அதிசயமான. பஞ்சம் தீர்ற வரைக்கும் இந்த விதவை வீட்டில் மாவும் எண்ணெயும் வளர்ந்து கொண்டே இருந்தது. கர்த்தர் அந்த விதவையையும் ஆசீர்வதித்தார், விதவையின் குடும்பத்தையே ஆசீர்வதித்தார், இந்த ஊழியக்காரரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னொரு அதிசயம் பார்ப்போமா? இது குறைவை நிறைவாக்குற அதிசயம். சின்ன சின்ன குட்டி குட்டி அதிசயம், பெரிய அதிசயம் இல்லை, குட்டி குட்டி அதிசயம். இது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள், எல்லாரும் திருப்புங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 42 இருந்து 44 வரை உள்ள ஒரு குட்டி அதிசயம். என்ன தெரியுங்களா? எலிசா வாழ்ந்த நாட்கள்ல ஆண்டவர் எலிசாவை கொண்டு நிறைய அதிசயங்கள் செய்தாருங்க. எலிசாவை கொண்டு நிறைய அதிசயங்கள், குட்டி குட்டி அதிசயமா நிறைய செஞ்சார். இப்ப எலியாவுக்கு கீழே 100 தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. கொஞ்சம் சொல்லுங்க, எலியாவுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க? 100 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இப்ப எலியாவை தேடி ஒரு மனுஷன் வரான். வாசிக்கலாம். பின்பு பாகால் சலிசாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான, புரிந்து கொள்ளுங்க, முதற் பலன் எங்க வந்துடணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துடணும். அதனால தான் முதல் சின்ன அடைய கொண்டு எனக்கு கொடுத்துருன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கு சமம். இப்ப இவர் என்ன செய்யறாரு? தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார் கோதுமையின் எல்லாருமே ரீட் பண்ணுங்க, 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன்னா எலிசா. அப்பொழுது அவன்னா இங்க எலிசா. அப்பொழுது எலிசா ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். என்ன சொன்னாரு? கொஞ்சம் எல்லாம் பேசுங்க. என்ன சொன்னாரு? ஜனங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்ன எலிசாட்ட? 100 பேருக்கு. வந்திருக்கிற வார்கோதுமை எத்தனை? கொஞ்சம் பேசுங்க. வந்திருக்கிற வார்கோதுமை எத்தனை? 20 அப்பம் 100 பேருக்கு வைக்க முடியுமா? 20 அப்பம் 100 பேருக்கு வைக்க முடியுமா? சூத்திரம் என்ன போட்டிருக்கு? அதற்கு 43 பாருங்க. அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். எப்படிங்க ஐயா? இந்த பணிவிடைக்காரன் கேட்கிறார், வேலைக்காரன் கேட்கிறார், என்னங்க ஐயா வந்திருக்கிறது எத்தனை வந்திருக்கு? 20 தான் வந்திருக்கு, 20 அப்பம் தான் வந்திருக்கு. நம்மள்கிட்ட இருக்கிறது 100 தீர்க்கதரிசிகள், எப்படி ஐயா கொடுக்கிறதுன்னு கேட்கிறான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என்ன வார்த்தை வருது? கர்த்தர் என்ன சொல்றாரா? நீ சாப்பிட கொடு, 100 பேரையும் உட்கார வச்சு வையே. அப்ப சாப்பிட கொடுத்தனா சாப்பிட்ட பிற்பாடும் என்ன ஆகும்? இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பணிவிடைக்காரன் என்ன செஞ்சான்? அந்த ஊழியக்காரருடைய வார்த்தை என்ன செஞ்சான்? கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னது என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான், விசுவாசம். இன்னைக்கு கையில வருமானம் கொஞ்சம்தான். இதை நம்ம என்ன சொல்றோம்? இருக்கிற வருமானமே இது ஏமாத்திரம். என்ன சொல்றோம் நம்ம? இது போதாதே, இவ்வளவுதானே, இந்த 20,000 வச்சு என்ன பண்றது? அதனால இன்னொரு சைட் பிஸ்னஸ் பண்றேன். என்ன பிஸ்னஸ் சிஸ்டர்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராத பிஸ்னஸ். உங்களுக்கு என்ன சார் குடும்பம் நடத்தணும்? 20,000 தான் சார் இருக்கு கையில. என் கணவனுடைய சம்பளம் 20, ஐயோ 25. இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? வாடகை கட்டணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும்,
பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், ஃபீஸ் கட்டணும். இதை வச்சு நான் என்ன சிஸ்டர் பண்றது? நம் தேவன் அதிசயங்களை செய்கிறவர். தயவு செய்து சம்பளம் 50,000 வாங்கணும், 40,000 வாங்கணும், குடும்பத்தின் தேவை அவ்வளோதான் இருக்கு, அதிகமாக இருக்கு, கடன் இருக்கு, அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட வராத ஒரு வேலைக்கு நான் போவேன்னு முடிவெடுத்து போனீங்கன்னா அது பெரிய ஆபத்தில் நீங்களே சிக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். கடந்த நாளில் ஒரு தொழில் செய்த ஒரு வாலிபன் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு தரமட்டம் வந்தாச்சு. ஒரு நாள்ல ஓஹோன்னு இருந்த வாலிபன் ஒரு நாள்ல தொழில நல்ல லாபம், நல்ல வருமானம், ரட்சிக்கப்பட்ட வாலிபன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு லீவு போட ஆரம்பிச்சான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட அங்க டூர் போறது முக்கியம், மனைவியின் சந்தோஷம் முக்கியம், குடும்பம் முக்கியம். நல்லா ஆண்டவர் ஆசீர்வதித்தார், நல்லா உயர்த்தி வைத்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு டொக்கு 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 போட்டு இன்னைக்கு சூழ்நிலை என்னத்தான் எங்கே போயாச்சு? நான் வேதனையோட சொல்றேன், தர்மம் எடுக்கல, அதில் தான் அந்த அளவுக்கு ஆயாச்சு. இப்போ அந்த வாலிபன் சொல்றானா எல்லாரையும் பார்த்து, தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஓடிருங்க, தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு. நான் ஆராதனைக்கு போகாதனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டது. நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவ ஜனமே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம 50,000 சம்பாதித்து அது பொத்தல் பையில போடுற நம்ம நினைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம 50,000. இங்க பாருங்க, 20 அப்பம் 100 பேரு. ஆண்டவர் என்ன சொல்றாரா? கொஞ்சம் பேசுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருக்கிறது 20 அப்பம் 100 பேர்னா 100 பேருமே நல்லா சாப்பிடக்கூடியவர்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? 20 100 பேர் சாப்பிடுவாங்க, பாக்கியே எடுக்கிற அளவுக்கு நான் ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நம்ம ஆண்டவர். இப்போ எங்களை நினைச்சு பாருங்க, நாங்கள் எங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார், எங்க 2 பேருமே ஊழியத்துக்கு அழைச்சார். உண்மையிலே என் படிப்பு தான் எங்க அக்கா படிச்சா, இன்னைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறா. அந்த 1 லட்சம் சம்பாதித்தை தான் வேலையை விட்டுட்டு வந்தேன், வேலைக்கு ஊழியத்துக்கு வந்தேன். ஆண்டவர் கூப்பிட்டாரேன்னு ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு ஊழியத்தில் எவ்வளோ தேவைகள். சர்ச்சு ரெண்டில் இருக்கு, வீடு ரெண்டில் இருக்கு, எவ்வளோ தேவைகள். எங்களை யார் நடத்துறான்னு நினைக்கிறீங்க? எங்களை யார் நடத்துறான்னு நினைக்கிறீங்க? ஜனங்கள் இவ்வளோதான். என்ன தசம பாகம் வரப்போகுது? மிஞ்சி என்ன காணிக்க வரப்போகுது? எங்களை நடத்துறது யார் தெரியுமா? அதிசயங்களை செய்கிறது. ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவர் நடத்துகிற விதம் அதிசயம். எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற விதம் அதிசயம். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற இயேசு யாரு? அதனால வருமானம் குறைவாங்க இருக்குங்கிறதுக்காக நீங்க ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வராம இருக்கிற ஒரு வேலைக்கு தயவு செய்து போகாதீங்க. முடிவு பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அந்த வருமானத்தை தேவன் பெருக பண்ணுவார். எடுக்க எடுக்க வளரல, எடுக்க எடுக்க மாவு வளரல. 20 அப்பம் 100 பேர் சாப்பிட்டு பாக்கி மீதம் எடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாராம். அதனால வருமானம் எம்மாத்திரம் போதாதே. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்கலாம், எம்மாத்திரம் போதாதே. ஜனக்கூட்டம் 10,000க்கு மேல இருக்கு, கையில இருக்கிறது 5 அப்பம் 2 மீன். ஜனங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த 5 அப்பம் 2 மீன் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு பத்தாதே, எம்மாத்திரம் போதாதே. இன்னைக்கு நம்ம வருமானமும் எம்மாத்திரம் தானே, போதாதே தானே. அதை ஆண்டோடைய கையில கொடுத்து பாருங்க, அவர் அதிசயங்களை செய்கிறவர், அதை அதிசயமாய் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டோடைய வார்த்தை வருது. உடனே அந்த ஊழியக்காரன் கேள்வியெல்லாம் கேட்கல, அந்த பணிவிடைக்காரன்
எலிசாவை கேள்வியெல்லாம் கேட்கல. எப்படி 20 எப்படி 100 பேருக்குன்னு கேள்வி கேட்கல. 44 பாருங்க. அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது. அப்படின்னா பாத்தீங்களா, அவர் எவ்வளவு அதிசயமானவர். உங்க வருமானத்தை பெருக பண்ணுகிற தேவன் அவர். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட டியூஷன் முக்கியம், ஸ்பெஷல் கிளாஸ் முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு பாரு, தெய்வீக ஞானம் கொடுப்பார், தெய்வீக விவேகம் கொடுப்பார். எகிப்து தேசத்துல யோசேப்பு நிற்கிறாரு. எகிப்து தேசத்திலேயே சகல சாஸ்திரத்திலையும் சிறந்த இடம் எதுனா எகிப்து தான். அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் யோசேப்பை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன சொல்லுங்க? தெரிஞ்சா யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் யோசேப்பை பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா? தேவ ஆவியை பெற்ற உன்னை போல ஞானமும் விவேகமும் நிறைந்தவன் என் தேசத்துல இல்லை. எஸ் எஸ், ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு அதிசயமானவர். 100 தீர்க்கதரிசிகள் 20 அப்பம் கொண்டாந்து வைக்கும் பொழுது 20 அப்பத்தை 100 தீர்க்கதரிசிகள் சாப்பிட்டு மீதம் எடுக்கிற அளவுக்கு தேவன் அதிசயங்களை செய்தார். கண்களை மூடுவோமா? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அவர் அதிசயங்களை செய்கிறவர். என் நாமம் என்ன என்று நீ கேட்பானே, அது அதிசயம். உன் தேவையை சந்திக்க ஒரு அதிசயம் செய்வார். குறைவை நிறைவாக்க ஒரு அதிசயம் செய்வார். கொஞ்சத்தை பெருக பண்ண, இன்னைக்கு கொஞ்சமா இருக்கணும், கொஞ்சம் ஆடுகளா இருக்கிறோம். கொஞ்சம் ஆடு மேய்த்த தாவீத சமஸ்த இஸ்ரவேலுக்கோ ராஜாவாக உயர்த்தி தேவன் அதிசயமானவர் என்பதை தாவீதின் வாழ்க்கையில நிரூபித்தார். ஹல்லேலூயா. நம் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். இப்போ நீங்கள் கேளுங்க, எந்த காரியத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்யணும், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த காரியத்தில் ஆண்டவரே, குறைவோடு இருக்கிற இந்த காரியத்தில், தேவையோடு இருக்கிற இந்த காரியத்தில், காத்திருக்கிற இந்த காரியத்தில் அதிசயங்களை செய்கிற தேவனே, இந்த நாளில் ஆராதனைக்கு வந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. அந்த விதவையின் வீட்டில் ஒரு அதிசயம் செய்தீரே, அந்த எலிசாவை கொண்டு ஒரு அதிசயம் செய்தீரே, தாவீதின் வாழ்க்கையில அதிசயம் செய்தீரே, மோசேயின் வாழ்க்கையில அதிசயம் செய்தீரே. ஜனங்களுக்குள்ளே எனக்கு இருந்த நிந்தையை நீக்கும்படியா கர்த்தர் எலிசபெத்துக்கு பெரிய ஒரு அதிசயத்தை செய்தார். அப்படியாய் ஆண்டவரே, என் நிந்தையும் நீக்கும்படியா என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும். எஸ் லார்ட், என் நாமம் என்ன என்று நீ கேட்பானேன், அது அதிசயம்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, ஆராதிக்க வந்திருக்கிற எல்லார் வாழ்க்கையில, இதை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு அதிசயத்தை செய்து நீர் அதிசயமானவர் என்பதை நிரூபிப்பீராக, நிரூபிப்பீராக, நிரூபிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.